தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கு விரைவாக போற்றி. கண்ணகி வழி வந்த சொந்தங்கள் அனைவருக்கும், காந்தி வழி வந்த சத்தியமூர்த்தி அவர்களுக்கும், சிங்கன் செட்டியார் வழி வந்த வீரச்சங்க இளைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். இப்பொழுது இந்த விழாவை சிறப்புற அமைத்து கொடுத்த ராமக்கண்ணன் அவங்களுக்கும் கரம்பக்குடி உறவுகளுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் சிங்கஞ்செட்டியார் 225வது நாளுங்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நாளில் நம்ம கொடியேற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான சரித்திர நிகழ்வு தான். இதுக்கு முன்னாடி மத்திய சங்கம் கொடியேற்றிருக்குது. எங்கள் சங்க கட்டடத்தில் ஏற்றிருக்கிறோம். எங்கள் கட்டடத்தில் சென்னையில் இருக்க கட்டடத்தில் ஒவ்வொரு விழாவும் போது ஏற்றுறோம். ஐயா ராமக்கண்ணையை முதல்ல கூப்பிட்டு பப்ளிக்லாம் ஏற்றலாமான்னு ஏற்றலாமேன்னு, பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனை நம்பி தான் சந்திக்கணும் அப்படின்னு. பிரச்சனை இல்லாமல் ஏற்ற பாருங்கள். முதல்ல தனிப்பட்ட முறையில் ஏற்றி பழக்கி அங்கீகாரம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் செய்துட்டா போச்சு. அதனால் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை வேண்டாம், தனியார் பட்டத்தில் ஏற்றுங்க அப்படிங்கிற மட்டும் அவர்கிட்ட கேட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா பப்ளிக் பிளேஸில் மற்ற கட்சிக்குழுக்கு இணையாக அதுவும் ஏற்றப்பட்டதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. நன்றி. இதை தவிர இந்த எல்லோருக்கும் வந்து விழா எடுக்கணும், மாநாடு நடத்தணும் ஆசை வந்தது. இந்த கும்பகோணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஐயா வீட்டு கல்யாணத்தில் ஆரம்பினது. இன்றைக்கு வரைக்கும் 15-16 கலந்தாய்வு கூட்டம் எல்லா மாவட்டங்களும் முடிச்சு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் தவிர அது திருவண்ணாமலை மற்ற திருச்செங்கோடு இதெல்லாம் எதிர்பார்ப்பு வருகாலத்தில் வச்சுருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் ஒரு எழுச்சி தீ பரவி இருக்குது. ஏற்றி வைத்த ராமக்கண்ணன் ஐயா புதுக்கோட்டையில் ஏற்றி வைத்த தீபம் ஒளிரோடு தெரிகிறது. இளைஞர் அணி, மாவட்ட மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, வர்த்தகர்கள் அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விழாவுக்கு திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, திருநெல்வேலியில் வந்திருக்கிறாங்க, சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க, ஐயா இருந்துக்கிராம ஐயா ராஜமாணிக்கு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் 4-5 மீட்டிங் வந்தவங்க, 10 மீட்டிங் கூட வந்தவங்க. கற்குவேல் அவர் வந்து தன்னுடைய பிஸ்னஸ் விட்டுட்டு கூட வந்திருக்காங்க. இத்தனை பேரும் எழுச்சியாக கூட்டம் வந்திருக்கிறப்போ நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. நமக்கு லட்சியம் 1 லட்சம் பேர், செலவு 3 கோடி, வரவு 5 கோடிலேருந்து 6 கோடி வேணும். இப்போ நாம் வந்து அறக்கட்டளை நிறுவியாச்சு, ரசீது போட்டாச்சு, பதிவெண்டு வந்தாச்சு. இனிமேல் வருவாயை பெருக்க வேண்டும். நம்மளுடைய லட்சியமான 1 லட்சம் பேர்த்தை கூட்ட வேண்டும். அதுக்காக தான் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கரூர், நாமக்கல் இப்படி திருச்சி சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் நாங்கள் வளைச்சு நிறைய செஞ்சிட்ருக்கிறோம். தூரத்தில் இருக்கிற திருநெல்வேலியிலேருந்து ஒரு பஸ்ஸோ 2 வரலாம். தேனியிலேருந்து மட்டும் 15 பஸ் வருது அப்படின்னாங்க. ஆக தூரத்துலேருந்து வரவங்கெல்லாம் பஸ்ஸில் வரட்டும், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வேனில் வந்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தோடு செய்திருக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு செய்தி, திருச்சியில் காந்தி மார்க்கெட்டில் மட்டும் அங்கே பணி செய்கிற வேலையாட்கள் மட்டும் செட்டியாட்கள் மட்டும் சேர்த்துனவே அதுவே 1 லட்சம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஆக நமக்கு அருகாமையில் இருக்கிற ஒருங்கிணைஞ்சாவே மாநாடு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம லட்சிய மாநாடு, எழுச்சி மாநாடு, மகிழ்ச்சியின் மாநாடாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக